தமிழ்நாட்டில் படிப்படியாக மதுக்கடைகளை மூட வேண்டும். 2016ஆம் ஆண்டு தேர்தல் அறிக்கையில் திராவிட முன்னேற்றக் கழக அரசு, திராவிட முன்னேற்றக் கழகம் படிப்படியாக மதுவிலக்கை நடைமுறைப்படுத்தும் என்று உறுதியளித்தது. திமுகவுக்கும் மதுவிலக்கு கொள்கையிலே உடன்பாடு உண்டு, அதிமுகவுக்கும் உடன்பாடு உண்டு, இடதுசாரி கட்சிகளுக்கும் மதுவிலக்கு கொள்கையிலே உடன்பாடு உண்டு, விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் மதுவிலக்கு கொள்கையில் உடன்பாடு உண்டு. ஆகவே தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கட்சிகளுமே மதுவிலக்கை வலியுறுத்துகிற போது மதுக்கடைகளை மூடுவதில் என்ன தயக்கம் என்பதுதான் நாம் எழுப்ப விரும்புகிற கேள்வி. நல்ல சாராயத்தால் கள்ளச்சாராயத்தை தடுக்க முடியும் என்கிற வாதம் ஏற்புடையதல்ல. சாராயம் என்றாலே அது கேடுதான். நல்ல சாராயம் என்று எதுவும் இல்லை. சாராயம் என்பதே உள்ளத்துக்கும் உடலுக்கும் தீங்கானது, சமூகத்திற்கும் தேசத்திற்கும் கேடானது. ஆகவே முழுமையான மதுவிலக்கு என்பதுதான் தீர்வாக இருக்க முடியும். அனைத்து கட்சிகளுமே இதில் உடன்பட்டு நிற்கிறோம், திமுக உட்பட அப்படிங்கிறீங்க. ஆனால் அது தயக்கம் என்னன்னு கேட்குறீங்க. அந்த தயக்கம் யாருக்கு? திமுகவுக்கா? தயங்குகிற எல்லோருக்குமே. அதிமுகவும் சொல்கிறாங்க, ஆனால் நடைமுறைப்படுத்தலை. இப்போ வேணா அவங்க எங்களோட சேரட்டும், இந்த மாநாட்டுக்கு வரணும்னு விரும்புகிறவங்களாம் வரட்டும். அதிமுக கூட வந்து பங்கேற்கலாம், அதிமுக கூட வரலாம், எந்த கட்சியும் வரலாம், எல்லா கட்சியும் வரலாம். மது ஒழிப்பில் உடன்பாடு உள்ள அனைவரும் ஒரே மேடையில் நிற்க வேண்டிய தேவை இருக்கிறது. இது நாட் ஃபார் எலெக்ஷன். இதை எலெக்ஷனோட நீங்கள் சம்மந்தப்படுத்தவே வேண்டாம். எங்களை பொறுத்தவரையில் தேர்தல் கூட்டணி அல்லது தேர்தல் அரசியல் என்கிற நிலைப்பாடு முற்றிலும் வேறானது. மக்களுடைய பிரச்சனைக்காக நாங்கள் எந்த சக்திகளோடும், எக்ஸப்ட் மதவாத சாதியவாத சக்திகளை விட தவிர, இதுலேயும் கூட அவங்களோட எங்களால் இணைய முடியாது. சாதிய போதைங்கிறது மது போதை விட மோசமானது, மத போதைங்கிறது போதைப் பொருள்களை விட கொக்கைனை விட ரொம்ப மோசமானது. அதனால் அதில் நாங்கள் சாதிய மதவாத சக்திகளை தவிர மற்ற எல்லா ஜனநாயக சக்திகளும் ஒரே மேடையில் நிற்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதாவது திருமாவளவன் அவர்கள் இப்பயாவது கேட்டார், இந்த மதுக்கடைகளை மூடுவது என்ன தயக்கம்னு இப்பயாவது கேட்டார். 3 ஆண்டு காலம் கூட்டணியில், அதாவது 3 ஆண்டு காலம் இல்லை, கடந்த கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலம் அவர்கள் கூட்டணியில் இருக்கின்றார்கள். இந்தியாவிலேயே அதிக மது விற்பனை நடக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு. இந்தியாவிலேயே அதிக சாலை விபத்துக்கள் நடக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு, அது மதுவால. இந்தியாவிலே அதிக இளம் விதவைகள் இருக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு, மதுவால. இந்தியாவிலே அதிக கல்லீரல் பிரச்சனைகள் இருக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு, மதுவால. இந்தியாவிலே அதிக தற்கொலைகள் நடக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு, மதுவால. இந்தியாவிலே அதிக மனநிலை நோய் உள்ள மாநிலம் தமிழ்நாடு, அதுவும் மதுவால. இவ்வளோ காரணம் மதுவால. மதுவால அரசுக்கு வருமானம் 56,000 கோடி. ஆனால் தனிநபருக்கும் அரசுக்கும் இழப்பு கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி. இது மட்டும் கிடையாது, இது சமூகத்தை அழிக்கின்ற ஒரு நோக்கம். நான் சொல்லியிருக்கேன், 3 தலைமுறைகளை அழிச்சிட்டாங்க. இன்னைக்கு தமிழ்நாடு இளைஞர்கள் மது இல்லாத இருக்க முடியாத ஒரு சூழல். இதுதான் திராவிட மாடல். திராவிட மாடல்னா என்ன? தமிழ்நாட்டினுடைய இளைஞர்கள் மது இல்லாமல் இருக்க முடியாது. அந்த அளவுக்கு இவங்க மதுவை விற்கிறது இல்லை, மதுவை திணிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த பார் நடத்துறாங்களே, யார் நடத்துறா? எதுக்கு பார் நடத்துறீங்க? அரசு வேலையா பார் நடத்துறது? அதில் யார் நடத்த? திமுக காரன் நடத்துறாங்க பார். காசு வருமானம். இன்னொன்று, இப்போ மது ஆலைகள் இருக்கு. மது ஆலைகள் திமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள், இப்போ இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அவங்க நடத்துகிற மது ஆலைகள்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு உடைய டாஸ்மார்க்கு 40 விழுக்காடு சப்ளை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இல்லையா? திமுக எம்பி டாஸ்மார்க்கு 40% சாராயத்தை சப்ளை பண்றாங்க. இப்போ இதோட என்ன ஒரு மோசடி இருக்கு போகுது. அதனால உங்க பாயிண்ட்டுக்கு வர்றேன். எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் 45 ஆண்டு காலம் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு இருக்காரு. 45 ஆண்டு காலம் மதுவை ஒழிக்கணும்னு மாநாடு, ஆர்ப்பாட்டம், போராட்டம், நீதி போராட்டம், உச்ச நீதிமன்றம் போய் நாங்கள் தேசிய நெடுஞ்சாலையிலோட மதுக்கடையில் மூடணும். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மகளிர் மாநாடு, ஆயிரக்கணக்கான மக்கள் வந்துட்டு எல்லாம் எதுக்கு இதை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு இப்பயாவது
திருமாவளவன் அவர்கள் இதை ஏற்றுக்கொண்டு, இந்த கருத்தை ஏற்றுக்கொண்டு இது மிக மோசமான ஒரு பிரச்சனை என்று ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். அது எனக்கு மகிழ்ச்சி. அதனால நிச்சயமா இந்த மது என்பது கட்சி, ஜாதி, மதம், இனம், மொழி எதுவும் பார்க்காம அத்தனை பேரும் சேர்ந்து இந்த மதுவை ஒழிக்கணும், அழிக்கணும், வருகின்ற தலைமுறைகளை காப்பாற்றணும். பார்க்கட்டும், முதல்ல அழைக்கட்டும். அதாவது 3 ஆண்டுகளாக திமுக ஆட்சிக்கு வந்து இந்த போதைப் பொருட்கள் கிட்டத்தட்ட 5 மடங்கு அதிகமாக இந்த 3 ஆண்டு காலத்திலே தமிழ்நாடு விற்பனை செய்து கொண்டிருக்கிறார். காவல்துறைக்கு தெரியாம எதுவும் நடக்க வேண்டும். அது மட்டும் இல்ல, இந்த நேஷனல் நார்கோட்டிக்ஸ் பியூரோல இருந்து வந்த செய்திகள்லாம் பார்த்தா தமிழ்நாடு வந்து ஒரு டிரான்சிட் பாயிண்டா இருக்கு. அது ஆஸ்திரேலியா, மலேசியா, ஸ்ரீலங்கா, இந்த நாடுகளுக்கு வந்து தமிழ்நாடு மூலமாக தான் போயிட்டு இருக்குன்னு டிரான்சிட் பாயிண்ட் இதெல்லாம் நிறைய இருக்கு. மெத்தல் ஆம்பிட்டமின்ல இருந்து பல போதைப் பொருட்கள் தமிழ்நாட்டில் பயன்படுத்திட்டு இருக்காங்க, வித்துட்டு இருக்கிறாங்க. முதலமைச்சரிடம் பல முறை சொல்லியிருக்கிறோம், நானும் நேரடியாக பல முறை சொல்லியிருக்கிறேன், நடவடிக்கை எடுங்கன்னு. ஏதோ ஒரு பேருக்குன்னு ஒரு கூட்டம் கூடுறாரு, அந்த கூட்டத்தில் ஏதோ படிக்கிறாரு, நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லிட்டு போறாரு, அவ்வளோதான். அதாவது இது வந்து தமிழ்நாட்டினுடைய எதிர்காலம், இளைஞர்கள் தமிழ்நாட்டினுடைய எதிர்காலம். இது இளைஞர்கள் வந்து லட்சக்கணக்கான இளைஞர்கள் இன்னைக்கு போதையில சிக்கிட்டு இருக்காங்க. அதாவது போதைன்னா நான் சொல்றது வந்து இந்த காக்கேன், ஹெரோயின் அப்படின்னு கஞ்சா இல்லை. கஞ்சாலாம் ரொம்ப மோசமா இருக்கு. அதை விட மோசமான இந்த காக்கேன், ஹெரோயின், LSD, ஆம்பிட்டமைன், மெத்தல் ஆம்பிட்டமைன் எல்லாம் மோசமானது. இது எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு வெளியில கிடைக்குது, எல்லாம் கல்லூரி வெளியிலும் கிடைக்குது. அதனால இதை கட்டுப்படுத்தினாதான் அடுத்த தலைமுறையை நம்ம காப்பாற்ற முடியும். ஏற்கனவே இந்த கட்சிகள் 2 கட்சிகள் வந்துட்டு 3 தலைமுறைகளை மதுவுக்கு அடிமையாக்கி நாசப்படுத்திட்டாங்க. இப்போ அடுத்த தலைமுறை போதைப் பொருட்களுக்கு அதிக அளவில் தமிழ்நாட்டில் தான் அதிகமாக அடிமை ஆகிட்டு இருக்கிறாங்க. இந்த முதலமைச்சர் என்ன இதுக்கு மேலே என்ன நாங்கள் எத்தனையோ போராட்டங்கள், சமீபத்தில் கூட போராட்டம் பண்ணோம், எத்தனையோ போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், அழுத்தங்கள், தினம் அறிக்கைகள் கொடுத்துட்டு இருக்கிறோம், அழுத்தம் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். ஆனால் ஒரு முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கணும், அமைச்சர்கள் நடவடிக்கை எடுக்கணும், காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும். இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா ஒரே நாள் 8 கொலை நடக்குது. அந்த கொலைக்கு என்ன முக்கிய காரணம்? போதைப் பொருட்கள் தான். இந்த கஞ்சா, காக்கிரங்கள் எல்லாமே தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு முக்கிய காரணமே இதுதான். அதில் நடவடிக்கை அவசியமாக அரசு எடுக்கணும், முதலமைச்சர் எடுக்கணும். அவர் ஊர்லேருந்து வந்ததுக்கு அப்புறம் நிச்சயமாக கடுமையான நடவடிக்கை. அதாவது எங்ககிட்ட அதிகாரம் இருந்ததுன்னா இது எங்களால் 1 மாதத்தில் கட்டுப்படுத்த முடியும். ஒரு 10 காவல்துறை அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்ணால் போதும், 10 பேரும் 5 பேர் சஸ்பெண்ட் பண்ணால் போதும். அந்த பயம் வரும், டிபார்ட்மெண்ட்ல பயம் வரும். ஏன்னா காவல்துறைக்கு தெரியாம ஒரு பொட்டலம் கஞ்சா கூட தமிழ்நாட்டில் யாரும் விற்க முடியாது. அவங்களுக்கு தெரிஞ்சுதான் விற்கிறாங்க. ஆளுங்கட்சி சம்பந்தமா, ஆளுங்கட்சி நிர்வாகிகள் சில பேர் இல்லை குழந்தையா இருக்கிறாங்க. பணத்துக்காக நம்ம தமிழ்நாட்டினுடைய இளைஞர்கள் நலனை மோசடி பண்ணிட்டு இருக்காங்க. பரவாயில்லப்பா, எங்களுக்கு அந்த அங்கீகாரம் கொடுக்குறீங்க நீங்க, பரவாயில்லையே. இதுக்குன்னா அங்கீகாரம் கொடுக்குறாங்க. நம்ம மதுக்கடைகளை வந்து மூடுவதற்கு என்ன தயக்கம் அப்படின்னு